வணக்கம் சார். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஓடிடியாக இருக்கும், லைவ் ஓடிடியாக இருக்கும், இல்லை என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 2 ஓடிடிஆர் எடுத்திருக்கேன். இந்த ஓடிடிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, இது எக்ஸ்போ மேக்ஸ் டெஸ்டர் 720C. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போ 715B M2 சீரிஸ்னு சொல்லுவாங்க. இது லைவ் ஓடிடிஆர். இதுக்கும் இந்த 2 ஓடிடிஆருக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் அப்பியரன்ஸை பொறுத்தளவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பெரிய விண்டோலேருந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி ஆப்ஷன் போட்டிங்கன்னா தான் தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வேவ் லென்த் எடுத்துக்கிட்டீங்க அதாவது நார்மல் ஓடிடிஆரில் 2 வேவ் லென்த் வரும், 1310 அண்ட் 1550. அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா 1310 1550 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மேலே ஒரு காலத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் வந்துட்டு SM 9 மைக்ரான் இருக்குது பார்த்தீங்களா. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SM லைவ் 9 மைக்ரான் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1625 அந்த நேனோமீட்டரில் வேவ் லென்த் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு 3 வேவ் லென்த்தும் ஷோ பண்ணணும் அப்படின்னா 3 வேவ் லென்த் காமிக்கும். SM + SM லைவ் இந்த ஆப்ஷன்லாம் வரும். ஆனால் நார்மல் ஓடிடிஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஒன்று 1310, இன்னொன்று 1310, இன்னொன்று 1550. இந்த 2 வேவ் லென்த் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1310, 1550 அண்ட் 1625 செக் பண்ணணும், 3மே ஒரே நேரத்தில் செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு போர்ட்டில் மட்டும் 1310, 1550 போர்ட்டில் மட்டும் பேட்ச் கார்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துனா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1310, 1550 மட்டும் போகும். அடுத்து ஒரு அலாரம் மாதிரி அலர்ட் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேட்ச் கார்டை நீங்கள் இதுக்கு வந்து செகண்ட் போர்ட்டு நீங்கள் மாற்றணும் கம்பல்சரி. மாற்றிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அலர்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 1625 உங்களுக்கு இதுவாக வரும், லைவாக உங்களுக்கு ட்ரேஸ் போகும். போட்டுட்டு ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும்.